இயேசு கிறிஸ்துவின் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில தேவன் கொடுத்த வேத வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 27வது வசனம். அதற்கு மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்றார். பாருங்க, வேதம் சொல்லுது மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த காலை வேளையில என்னால எல்லாம் முடியும் நினைச்சுக்கிறீங்களா? என்னால செஞ்சிடலாம், இது பண்ணிடலாம் நினைச்சுக்கிறீங்க? இல்லைங்க, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த முடியை கூட கருப்பு வெள்ளையா இருக்கிறத கருப்பாக்க முடியாது. கொஞ்ச நேரம் டை அடிச்சிடலாம், மறுபடியும் என்ன பண்ணுங்க, வெள்ளையா மாறிடும். மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தன்னம்பிக்கை குறித்து பேசுற பிள்ளைகளுக்கு நினைக்கிறாங்க என்னால என்ன சாதிக்க முடியும். அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தளவுக்கு. ஆனா வசனம் சொல்லுது மனிதனால் முடியாதது, மனிதனால் எதுவும் முடியாது, மனிதனால் முடியாது தேவனால் கூடும். இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி செய்ய முடியலன்னு உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களால முடியாது, ஆனா கர்த்தனால முடியும். உங்க சூழ்நிலையை உங்களால மாற்ற முடியாது. என் சூழ்நிலை எப்படி இருக்குது, என் சூழ்நிலை நான் எப்படி மாத்துவேன், எப்படி செய்வேன் நீ உட்கார்ந்துருக்கலாம். இல்லைங்க, தெய்வ பிள்ளைய தெய்வ மனுஷிய சொல்லுகிற உன்னால சூழ்நிலையை மாற்ற முடியாது. உன் சூழ்நிலையை மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு ராஜா. உன் சூழ்நிலையை மாத்துகிற அவர் தான். அப்போ அவரை நம்புங்க, அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற ஆண்டவர். காற்றும் கடலையும் வார்த்தையினால் அதட்டின தெய்வம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்த தெய்வம். 5 அப்பத்து 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு கொடுத்த தெய்வம். சும்மா சர்வவல்ல தெய்வம், சாதாரண தெய்வம் அல்ல, சர்வவல்ல தெய்வம் அவரு. அதனால மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த நாள்ல எதை நம்பி இதை செஞ்சிடலாம், அதை பண்ணலாம் நினைச்சிருக்கிற தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு சொல்லுங்க. இந்த காலை வேளையில, இந்த காலை வேளை உங்கள் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் சாதிக்க முடியும். என்னால் எதுவும் முடியலன்னு நினைக்காதீங்க. உங்களால முடியாதுதான், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கள் எல்லாம் முடியும். சொல்றது பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது தேவனுக்குரிய பலன். இந்த காலையில் சொல்லுகிற உங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய பலன் உண்டு. தேவனால் எல்லாம் கூடும். சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. கண்களை முடிச்சோம் பண்ணுங்க. பரிசுத்த நல்ல பிதாவே, பிள்ளைகள் எதெல்லாம் தன்னால முடிவு நினைச்சாங்களோ அதை செய்ய முடியாம நிற்கிறாங்க. நீங்க அவங்கள பலப்படுத்தி உங்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நடத்தி அவங்க நடத்துங்க. பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்கட்டும். ஜீவனை சாட்சி எழுப்பித்தாங்க. நசனாக இயேசு கிறிஸ்துவ நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.